ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் சீரியஸ் வந்து இதை தொடர்ந்து வரும். இனிமேல் என்றைக்கும் போடாமலாம் இருக்க மாட்டேன். தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எல்லாம் வீடியோவை. ஆமாம் பாரு, நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னு அம்மா சொன்னாங்க. போயிட்டு எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தியாடி? உனக்கு நான் ஏன்டி பிஸ்கட் வாங்கணும்? உனக்கு வேணா நீ வாங்கிக்க வேண்டியதானே? நீ தானே கடைக்கு போனா, அப்போ எனக்கு வாங்கிட்டு வந்தால் உனக்கு என்னவா? உனக்கு தேவையானதை மட்டும் நீ வாங்கியிருப்ப, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் உனக்கு நீ இன்னும் குறைஞ்சிருவியா? ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க பாரு நீ. போடிப்போ, உனக்கு என்னால் வாங்கிக்க முடியாது. உங்கள் வேலையை பாரு, உனக்கு வேணா நீ வாங்கிக்க. ரொம்ப தான் பண்ணுறேடி நீ. உண்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? ஆமாம், என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. வேலையை பார்த்துட்டு போடி. போகிறேன்டி இப்போ. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நான் என் வேலையை பார்க்குறேன்ப்பா. இங்கேருந்து போனால் போதும் ஃபஸ்ட்டு. யார் ஃபோன் பண்ணுறா? ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஓ நீங்களா? அந்த அட்ரஸ் வந்துட்டீங்களா? கரெக்டா வந்துட்டீங்களா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இப்போ யார்கிட்ட பேசுகிறா? யார்டி ஃபோன் பண்ணேன்? அதுவும் அடி, நம்ம காலேஜுக்கு போகிறோம்ல, நம்ம 3 பேருக்கும் பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருக்கான், அதெல்லாம் கூப்பிட்டாங்க. அவள் போய் வாங்கி தரலாம். பேக்கா? சூப்பர் டி. சரி, பேக் ஆர்டர் போட்டு தான் போதும். அக்கா கறி கோவமாக போகிறானே, என்னன்னு கேட்க மாட்டியா நீ? அவள் கோவமாக தான் போவா. அவளுக்கு நான் பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்போ அவள் வரப்போ நம்ம வந்து பேசுறதுக்கு. அடி, அதை முதலே சொல்லியிருந்தேன். அவள் அவங்களோட பேக் அங்கே வருவாள்ல. ஆனால் அவனை வர வேண்டாம். அவன் எங்கே நம்ம சொல்கிறது தடுக்கிறதுக்கு கேட்பா. அவள் துமருக்கு அவள் ஆடுவா. நம்ம அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்க முடியுமா? சரிடி வா, போய் பேக் வரும்னு சொன்னால, போய் வெளியே போய் நிற்போம், வந்து வாங்கிட்டு வந்துடலாம். சரி, வாங்க போய் வாங்கலாம். ஹலோ, நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டோம் மேடம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களா? இருங்க நேரம், இப்போ வந்துருக்கேண்ணா. சீக்கிரம் வாங்க. எனக்கு இன்னொரு ஆர்டர் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு நான் வெளியே போகணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். இது வந்துட்டேன், நான் வந்துட்டேன். இன்னும் வரல, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. ஆனால் நீங்கள் தான் நான் டெலிவரி பண்ணி வந்தது? ஆமாம்மா, நான் தான் டெலிவரி பண்ண வந்தேன். உங்கள் பேர் பாருதுனாமா? ஆமாங்கண்ணா. என்னண்ணா இந்த கிட்ட போட்டு இந்த பைக்கில் இப்படி வந்திருக்கீங்க? அதுவாம்மா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்படியே 2 ஆர்டர் வந்துச்சு. ஒன்று உங்களுக்கு, அப்புறம் இன்னொன்று பக்கத்து தெருவுக்கு. அங்கே கொடுத்துட்டு நான் சீக்கிரமாக போகணும், அதனால தான். சரிங்கண்ணா, சரி கொடுத்துட்டு போங்கண்ணா. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துருக்கேண்ணா. சரிம்மா, ஒரு பேக் 250 ரூபாம்மா. நீங்கள் 3 பேக் வாங்கியிருக்கீங்க. மொத்தம் 250 ரூபா ஆகுதுமா, கொடுங்கம்மா. இந்தாங்கண்ணா, இதில் மொத்தம் 800 ரூபா இருக்குது. 50 ரூபா உங்களுக்கு வச்சுக்கோங்க. 250 ரூபா இருக்குண்ணா. இல்லை, எனக்குலாம் வேண்டாம். நீங்கள் 250 ரூபா கொடுத்தா போதும். நான் தங்கச்சி கொடுக்க வச்சுக்கோங்கண்ணா. சரிம்மா, சரி. உங்களுக்கு பேக் எடுத்தாரேன். இந்தாங்கம்மா உங்கள் பேக்கு. எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் கிளம்புறேம்மா. அதெல்லாம் வேணாம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னீங்களா, சீக்கிரம் நான் கடை கொடுத்துட்டு கிளம்புங்கண்ணா. சரிம்மா, சரி. நான் அப்போ கிளம்புறேன். வாடி, வாங்கியாச்சு. வீட்டில் போய் பேக்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாடி, எனக்கும் பேக்கை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. எந்த கலரில் வாங்கியிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இவெல்லாம் ஸ்கூல் பேக் போட்டு கட்டுப்பாக இருந்துச்சு. இனிமேல் காலேஜ் பேக் போட போகிறோம், ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம், போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். சரி வா. என்னடி நீ எடுத்து கொடுப்பான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பேக்குள்ளேயே தலையை ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நேரம் கை நீட்டிகிட்டு இருக்கிறது? எடுத்து கொடுடி. இரு எடுத்தாரேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? இந்த சின்ன பொண்ணு தான் அவன் பேக்கு. பேக்கு சூப்பராக இருக்குடி. காலேஜுக்கு போட்டு போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூ மாதிரி உன் பேக்கு. நிஜமாக பேக்கு நல்லா இருக்குடி. எப்படி நல்லா இல்லாமல் போகும்? செலெக்ஷன் பண்ணது நானாச்சே. எனக்கும் உங்களை மாதிரி பேக்கு 3 பேரும் ஒரே கலரில் ஒரே மாடல், எந்த சேஞ்சிங்கும் இல்லாமல் அப்படியே எடுத்திருக்கேன் நான். சூப்பர்டி. அப்படியே காலேஜுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, செயின், கம்மல், செப்பல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுமாடி. அதுக்கு நம்ம நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், சரியா? அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டேன் நான். எப்படி எங்ககிட்டயும் சொல்லாமல் எல்லா வேலையும் நீ சீக்கிரமாக முடிச்சிருத? ஆமாம், காலேஜுக்கு போகிறோம். அப்போ எல்லாமே ரெடியாக இருக்கணும்ல. அதனால தான் நான் பேக் ஆர்டர் போட்டேன். நாளைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுக்க போகிறோம். நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். சூப்பர். எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிட்டியாடி? எங்கள் அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்பி வந்தால் மட்டும் போதும். சரி. என்ன பாரு, உங்களுக்கெல்லாம் பேக் எடுத்திருக்கீங்க, எனக்கு எடுக்கவே இல்லை. அப்படியே நீ செகண்ட் இயர் போகிற ஒன்றா ஆல்ரெடி பேக் இருக்குது. எங்ககிட்ட காலேஜ் பேக் இல்லை, அதனால எடுத்துருக்கோம். இருந்தாலும் எனக்கும் சேர்த்து நீங்கள் பேக் எடுத்துருக்கலாம்ல. உங்களுக்கெல்லாம் எடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி தனியாக விட்டுட்டீங்க. அப்படிலாம் இல்லடி. உனக்கு வாங்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லடி. சரி, நீ புது பேக் தானே வச்சுருக்கிறேன். போன 2 மாதத்துக்கு முன்னாடி தானே புது பேக் ஒன்று வாங்கினேன். அதனால தான் உனக்கு எடுக்கலாம் நாங்கள். போங்கடி, கடைசியில் 3 பேர் ஒன்றாயிட்டு என்ன மாதிரி தனியாக விட்டுட்டீங்க. நிஜம் அப்படி இல்லடி. உனக்கு புது பேக் இருக்கிறது தான் எடுக்கலை. நாளைக்கு உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அம்மாக்கிட்ட பெர்மிஷன் கட்டி வச்சுருக்கேன். போடி, எதோ சொல்லு, நான் போகிறேன். அடி கோச்சிட்டு போகாதடி. நான் என்னடி பண்ணேன் அவளுக்கு? அவள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் புது பேக் எடுத்தேன். அதனால தான் அவளுக்கு ஆர்டர் பண்ணாமல் நம்மளுக்கு மட்டும் போட்டேன். சரி, ஃபீல் பண்ணாத. அவள் கொஞ்ச நேரத்தில் அவளே சரியாகி வந்துடுவா. அப்புறம் பேசிக்கலாம். நம்ம
சரி நான் எவ்வளோ தான் நல்லா நினச்சாலும் ஏன்னா இப்படி தான் நினைக்கிறாங்க. அவளுக்காக நான் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் நான் அவளுக்கு எதுவும் வாங்கலை அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போனான். இப்போ பாரு நான் புதுசு வச்சிருக்கா அப்படின்னு தான் அவளுக்கு வாங்கலை. அதுவும் இல்லாமல் நாளைக்கு அவளுக்கும் இந்த சேர்த்து ட்ரெஸ்ஸு ஜம்மல் விலை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி இருக்கிறேன் ஒரு அக்கா காரியும் தங்கச்சிக்கு போடணும். நான் தங்கச்சினா அவளுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவள் என்ன புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறேன். சரி பாரு நீ ஃபீல் பண்ணாத, அவள் வரும், அவளே புரிஞ்சுப்பா எல்லாத்தையும். நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம் அப்புறமா. நம்ம மேலே யாருக்குமே பாசமே இல்லை. அவள் அவளுக்காக எல்லாம் செஞ்சுக்கிற, எனக்காக ஏதாவது செய்கிறாளா? நான் தான் தங்கச்சின்னு சொல்கிறேன், அவள் எனக்கு ஒரு அக்கானுங்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற. பிரியா அங்கே என்ன பண்ணுறா? அவங்க 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் எங்கே இருக்க? அதுவும் சோகமாக தனியாக ஏன் எங்கே உட்காந்துருக்க? அவங்க கூட இருக்க வேண்டியது தானே? இல்லைம்மா பார்க்கையில் பாசமே இல்லைம்மா. அவள் சூப்பர் மார்க்கெட் போயிருக்க, பிஸ்கட் வாங்கிட்டு வரல. இப்போ மாதிரி அவங்க 3 பேர்த்துக்கும் பேக் ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்காக அவள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாம்மா. அடியே அவள் உனக்கு பண்ணலான்னு யார்டி சொன்னான்? அவள் நேற்றே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்போது உனக்கும் சேர்த்து பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கா, இங்கே இருக்குது என்கிட்ட சொல்லிட்டா அவங்ககிட்ட கொடுக்குதுன்னு. இப்போ அப்புறம் பேக் ஆர்டர் போடும்போது நீ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பேக் வாங்கினேன், சரி அது புதுசாக தானே இருக்கா, நான் அப்புறமா வாங்கி கொடுக்குறேம்மா, இப்போ நாங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாமல் நாளைக்கு உனக்கு கடைக்கு கூட்டு போய் ட்ரெஸ்ஸு செப்பலுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவன் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் நீ அவளை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிற. என்னம்மா சொல்கிற? பாரு எனக்காக இதெல்லாம் பண்ணாளா? ஆமாம், நீ தான் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை, அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு வந்திருக்க. ஐயோ அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் இப்போவே அவட்ட போய் பேசுகிறேம்மா. ஒன்றும் வேண்டாம், நீ இப்போ பேசலன்னா அவளும் கஷ்டப்படுவா, நீ அப்புறமா போய் பேசிக்க.